வணக்கம் லங்காஃபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற ரவி அவர்களை நாங்கள் பேட்டி காண்பதாக இருக்கின்றோம். இந்த பேட்டி 2026ஆம் ஆண்டு நகர்வுகள் எப்படி இருக்கப் போகின்றது என்ற ஜோதிடம் அல்ல, ஒரு ஆருடமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட இது ஒரு ஊகம், கணிப்பு, சென்றது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போகின்ற சில விடயங்களையும் ஊகங்களையும் வைத்து அவர் இலங்கையில் இருக்கின்ற பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட இவர்களை பற்றி பேசுவதற்காக ரவி அவர்கள் இங்கே எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு ரவி அவர்களே. வணக்கம். அன்புடன் அனைத்து லங்காபூர் ஊடக நேயர்களே வணக்கம். இன்று இவர் சொன்னது போல நான் சோதிடம் சொல்ல வரவில்லை. ஒரு அரசியல் ஆய்வு சம்பந்தமாக இதுகால வரையும் எங்களோட தமிழ் தலைவர்கள் செய்த அதன் அடிப்படையில் 2026 என்ன செய்வார்கள், எப்படி பெறப்போகிறன்னு ஒரு கணிப்பீடு சம்பந்தமாக ஒரு ஆய்வை பற்றி உங்களோட பேச இருக்கிறேன். நடந்தது, நடக்கின்றது, நடக்கப் போகின்ற விடயத்தை பற்றி பேசுவதாக இருக்கிறீர்கள். ஆமாம். முதலாவதாக யாரை தொட்டு பார்க்க போகிறீர்கள்? யாருடைய நாடி துடிப்பை தொட்டு பார்க்க போகிறீர்கள்? இப்போ அதிகமாக பரவலாக பேசப்படுறது அர்ச்சுனா தான். அதை பிறகு பார்த்துக்கொள்வோம். அதற்கு அடுத்ததாக பேசப்படுறது ஸ்ரீதரன். ஓகே, ஸ்ரீதரனை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி இருந்தது, இருக்கிறது, இருக்க போகின்றது? ஸ்ரீதரன் தேசியம் பேசியே உள்ளே வந்தவர் ஒன்று. இப்போ பல விதமான கருத்து மோதல்கள், பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிறைய வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதனால் இவருக்குடைய அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில், அல்லது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நெருக்கமாக தகவல் வரும் பட்சத்தில், குற்றச்சாட்டு என்று நீங்கள் ஒரு சில குற்றச்சாட்டுக்களை எதனை கூறுகிறீர்கள்? பெருசாக நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனால் பார் பர்மிட் தான் பிரதான குற்றச்சாட்டு அமைகிறது. ஆனால் இதைவிட பெரிய குற்றச்சாட்டோடு தமிழ் அரசியல்வாதிகள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். கொலை குற்றச்சாட்டுக்கள், கற்பழிப்பு குற்றச்சாட்டுக்கள் என்று பரவலாக ஊடகங்களிலே அடிபடுகின்றது. அப்படி இருந்தும் ஸ்ரீதரனை தொட்டு பார்க்கின்ற விடயம் என்ன? ஸ்ரீதரனை தொட்டு பார்க்கிறது அவருடைய தற்சமயம் அவரை ஒரு விழுத்த வேணுமென்றது ஏனைய கட்சிகள், அந்த கட்சிக்குள்ளே உள்ள முரண்பாடு காரணம் உண்டு. ரெண்டாவது ஏனைய மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு குற்றச்சாட்டை பிரதானமாக வச்சுக்கொண்டு அவரை பின்னுக்கு தள்ள வேணுமென்ற ஒரு அப்படியான வேறு எந்த குற்றச்சாட்டுகளும் ஸ்ரீதரன் அவர்களுக்கு இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? இல்லை, குற்றச்சாட்டுகள் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. இதைத்தான் பிரதானமாக இப்போ மேலே எடுத்து வச்சிருக்கிறார்கள். அதே பல அரசியல்வாதிகளும் அவர்களோடு கூட இருந்தவர்களும், குழி பறித்தவர்களும், குழி பறித்துக் கொண்டிருப்பவர்களும், குழி பறிக்கப் போகின்றவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? உண்மைத்தன்மை இது பார் பர்மிட் என்பது இப்போ மகிந்த காலத்திலேயோ ரணிலால் கொடுக்கப்பட்டது என்று குற்றச்சாட்டு. அவங்களோட ஆட்சி காலத்தில் இதெல்லாம் சகஜமாக நடக்கிற விஷயம். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பார் பெர்மிட் அவருடைய கட்சியில இருந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த கட்சியினுடைய செலவுகளை பார்ப்பதற்கு, இதை விட்டுவிட்டு பார்ப்பதற்கு என எங்களுடைய லங்காஃபோர் ஊடகத்துக்கு நேரடியாகவே ஒரு யுஎன்பி கட்சியில இருந்த தமிழ் பிரமுகர் ஒருவர், வன்னி மாவட்டத்தில் இருந்த தனி பிரமுகர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த வகையிலே இவருக்கு கொடுக்கப்பட்டதென்றால் இவர் தமிழரசு கட்சியை சார்ந்தவர், யுஎன்பி கட்சி இல்லாதவர். இருந்தாலும் இவருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் என்ன அடிப்படையிலே கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு லஞ்சம் போல கொடுத்திருப்பார்களா? அதாவது தங்களுடைய பக்கத்துக்கு, அதாவது மறைமுகமாக ஆதரவு செலுத்தும் மறைமுகமான ஒரு ஆதரவாளர்கள் இவர்கள் எல்லாம். இப்போ தமிழ் சார்ந்த கட்சிகள் எல்லாமே பொதுவாக அங்கே உள்ள பெரிய ஆளும் கட்சி, பெரிய சிங்கள கட்சிகளுக்கும் பின்னால் நின்று ஆடுறவர்கள்லாம் வாயடித்து கத்துறதான். இப்போ அர்ஜுனா பார்க்க நாமல் இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்களே எல்லாரும், அது உண்மையாக இருக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் இங்கே தமிழருக்காக கத்துற மாதிரி கத்துறான், அங்கே நாமளோட கைகோத்து நிற்கிறான். அது மாதிரி தான் அது இப்போ அதே மாதிரி தான் இப்போ அது ஒரு பிரச்சனை பார்ப்போம். பிரச்சனை உண்டு.
அடுத்தது கயன்துரோமாரோட சேர்ந்து திரிஞ்சவர். இப்போ 2 பேருக்கும் இடையில் ஒரு முருகல் நிலைமாக இருக்குது. ஆனால் ஒன்றா கூடி திரியினவை என்னென்னா அந்த இராணுவ அதிகாரியை அவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்தது. அதில் ஒரு சிறிய முரண்பாடு வந்திருக்கு. அதை விட இந்த வழக்கில் பார்க்க போயிருக்க இப்போ துப்பாக்கி வச்சிருந்தவரை துப்பாக்கி பதளவுக்கு கொசி கொடுத்தவரை கைது செய்தது போல் அடுத்த இன்னொருத்தர் இருக்கிற குறிப்பாக செல்வவனக்கெல்லாம்னு உள்ளே போகலாம். அதோடு ஒப்படைக்க இவரும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இல்லை, கொஞ்சம் கால தாமதமாகும். அதாவது தேர்தல் நேரங்கள் வரும்பொழுது இவருடைய குற்றச்சாட்டுகள் அந்த டைமில் தான் ஒவ்வொரு தரம் செய்கிறது. உலக நாட்டில் எல்லாமே அந்த தேர்தல் நேரத்தில் தான் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளியில் வாரது. அந்த டைமில் இவற்றை இதுகள் போய் விசாரணைக்கு இதுக்கு போகலாம். கைது உள்ள விசாரணைக்கு போகலாம். ஏற்கனவே இவர் விசாரிக்கப்பட்டவர் என்று, அதாவது ஒரு ஊடகவியலாளர், சிங்கள ஊடகவியலாளர் ஊழல் ஒழிப்பு அதிகாரிகளிடம் ஊழல் ஒழிப்பு அந்த அலுவலகத்திலே சென்று பப்ளிக்காக, அதாவது பகிரங்கமாக ஸ்ரீதரன் அவர்கள் சொத்துக்கள் குவித்திருக்கிறார் அப்படி இப்படி என்று பல ஆதாரங்களை, அதாவது உத்தியோகபூர்வமாக நிரூபிக்கப்படாத ஆதாரங்களை கொடுத்து ஸ்ரீதரன் அவர்கள் அழைத்து விசாரிக்கப்பட்டவர். அது எந்த ஊழல் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, இனிமேல் அடுத்த கட்டம் என்ன நடைபெறும், அல்லது அடுத்த கட்டம் இவர் மீது ஏதாவது கைதுகள் பாயுமா இல்லையா என்பது இதுவரை அதற்கான பதில் இன்னும் அந்த ஊழல் ஒழிப்பு அலுவலகம் கூறவில்லை. அவங்கள ஒரு பெண்டிங்கில் வச்சிருக்கிற மாதிரி பொறுத்த நேரத்தில், முக்கியமான நேரத்தில் அந்த பயில தூசி தட்டி துடைப்பாங்க. அதான் காலங்காலமாக எல்லாருக்கும் நடக்கிறது. எப்பொழுது இவர்களுடைய ஆதரவு அல்லது எதிர்ப்பு தலையோங்கினால், அதாவது தலையெடுத்தால் அதனை முறியடிப்பது போன்ற விடயங்களை அப்பொழுது அதை ஒரு துருப்பச்சுட்டா பயன்படுத்துவார்கள். அதே மாதிரி இப்போ அர்ஜுனாக்கு வரைக்கும் சரி வராது. சற்று முருகல் இருந்தது, சமாதானம் இருந்தது. இப்பொழுது டிசிசி மீட்டிங்கின் பிற்பாடு அது மேலும் சற்று முருகல் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு விஷயம். இனி அடுத்ததாக பார்க்க போனால், ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, கிளிநொச்சி மக்களை பொறுத்தவரை அவர் ஒரு நல்ல ஆதரவு, அதுதான் அவற்றை ஆணிவேர் மாதிரி அந்த வேரில் நின்று தான் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிறார் கிளிநொச்சி. கிளிநொச்சி மக்களுக்கு பிரபல்யமானவர் ஸ்ரீதரன் அவர்கள். அது அரசியலுக்கு வந்ததன் பிற்பாடு மாத்திரமல்ல, முன்னாகவே அவர் தீபனுடைய ஆதரவோடு அதிபராக ஆகியவர். கண்டாவளை மகாவித்தியாலயத்தில் ஒரு ஆசிரியராக இருந்து உப அதிபராக இருந்து அதன் பிற்பாடு கிளிநொச்சி கனிஷ்ட மகா வித்தியாலயத்திற்கு அவர் அதிபராக ஆக்கப்பட்டவர். அதாவது தீபனுடைய அனுசரணையோடு குடிகளுடைய ஆதரவோடு தான் அவர் ஆக்கப்பட்டார். தங்களுடைய ஒரு ஆதரவாளர் என்ற பெயரில் மறைமுகமாக நடைபெற்ற உண்மை அது. அது ஒரு புறம் இருக்க, ஒரே ஊர் தானே ஒரே ஊர் என்பதை விட அவருடைய தீபனுடைய சகோதரியைத்தான் ஸ்ரீதரன் அவர்கள் திருமணம் செய்து மனைவியாக இருக்கிறார். அந்த இதில் வந்திருக்கலாம். அதனால் அவருக்கு ஒரு கிளிநொச்சி பிரதேசத்திலே அவருக்கு பெரிய ஆதரவு இருக்கிறது. அதனாலே அவர் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநொச்சியிலே உண்மையிலேயே கிளிநொச்சி மக்களுக்கு செத்தவு நடந்தாலும் சரி, சாமத்திய விட நடந்தாலும் சரி, பூப்பு நீராட்டு விழா நடந்தாலும் சரி, எந்த விழாவிலும் அவரை காண முடியும். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, கிளிநொச்சி மக்கள் என்ற ரீதியிலே அவர் முகம் கொடுத்து செய்வதனால் மக்களுக்கு அவரை தாண்டி இன்னொருவருக்கு அவர் ஊழல் செய்கிறாரா, நல்லது செய்கிறாரா, நடிக்கிறாரா, அல்லது தேசியத்தை விற்கிறாரா என்று பார்க்காமல் ஸ்ரீதரனுக்காக அந்த அவருக்காக நெருக்கமாக பழகிறோட மக்கள் அனைவரோட நெருக்கமாக பழகிறோம். அவருக்காக நிச்சயம் அந்த ஆதரவு நிலையத்தை நிற்கும். ஆனால் அதே வேளையிலே இன்னொரு போட்டி இருக்கிறது. கிளிநொச்சி மக்கள் சந்திரகுமார் அவர்களையும் இபிடிபி கட்சியிலே இருந்து விலகி சுயேட்சை கட்சியாக இருந்த பொழுது அவரையும் ஒரு முறை சந்திரகுமாரையும் மக்கள் ஆதரித்திருந்தார்கள். அதனை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆனால் ஸ்ரீதரனுக்கு ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால், சில ஊழல் குற்றச்சாட்டுகளோ அல்லது பார் போமிட்டோ இப்படியான பிரச்சனைகள் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அடுத்து சந்திரகுமாருக்குத்தான் அந்த ஆதரவு இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் நல்ல மாதிரி தான் மக்கள். இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்ல வேண்டி கிடக்கு அப்படின்னு சொன்னால், இவ்வளவு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதெல்லாம் இந்த அனுர அரசாங்கம் இருக்கும் வரை இதிலேருந்து தப்புறது கஷ்டம். எப்படியோ இதுக்குரிய இவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நிச்சயம்
தண்டனை தண்டனை அனுபவிக்கத்தமான மற்ற அரசாங்கம் வந்து என்ன அப்படியே தப்பிச்சு கொள்வார். ஆனால் அன்னூர் அரசாங்கத்தில் தப்பிக்கொள்வது கஷ்டம். அதனாலே என்னவோ தெரியல. இப்போ கொஞ்ச நாட்களாக மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ சில ஆதரவு இந்த என்பிபியோட ஆதரவாக செயல்படுற மாதிரி தன்னுடைய போக்கை கொண்டு போகிறார். அவரை தன் மீது அப்பழுக்கற்றவர்களை நிறுத்துவதற்காக என்னவோ தெரியல. ஆனால் இது முழுமையாக இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் பெரிய ஒரு தோல்வியை சந்திப்பார். ஆனால் கிளிநொச்சி மக்களை பொறுத்தவரையில் லங்காபூர் ஊடகம் பார்த்த அளவில் இப்படியான குற்றச்சாட்டுக்கள் ஸ்ரீதரனால் பல குற்றச்சாட்டு, இது மாத்திரமல்ல, அந்த கிளிநொச்சியிலே கள்ள மண் அகழ்வு பிரச்சனைகளும் ஸ்ரீதரனுக்கும் ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள் சகோதரர்களுக்கு தொடர்பு இருப்பதாக சில ஊடகங்கள் சில செய்தியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். நடைபெற்ற இந்த மிகச்சிறந்த ஒரு ஊடகங்களால் கொல்லப்பட்டிருக்கிற இந்த மண் அகழ்வு சம்பந்தமாக செய்திகள் எடுக்க போனவர் அவர் அந்த டிப்பரில் கொல்லப்பட்ட ஒரு ஊடகவியலாளர். இதைத்தான் ஒரு ஊடகவியலாளர் கிளிநொச்சியை துணிந்து பல விடயங்களை பேசிக்கொண்டு இருக்கின்ற ஈசா என்கின்ற ஊடகவியலாளர் இவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைத்திருக்கிறார். இவர் மீதும் இவர் உறவினர் மீதும் மற்றும் இவர்களுடைய ஆதரவாளர்கள் மீதும். ஆனால் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கிளிநொச்சி மக்களை பொறுத்தவரையிலே ஸ்ரீதரன் இப்படியான ஊழலில் ஈடுபட்டிருக்க கூடாது என்றுதான் விரும்புகிறார்கள். இப்படியான தண்டனையை விரும்பவில்லை. காரணம், அவ்வளவு தூரம் கிளிநொச்சியிலே ஸ்ரீதரன் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படும். யாரை ஆதரிப்பது, யார் நல்லவன், யார் தேசியத்தின் பால் நிற்கின்றான், எல்லோரும் நடிக்கிறார்களா, தன்னலவாதிகளா என்ற ஒரு ஏக்கம் என்ற ஒரு தோல்வி மக்களுக்கு ஏற்பட்டுவிடும். இதனால் வெல்லப்போவது என்பிபி கட்சி. யாழ்ப்பாணத்திலே அமோக வெற்றியை பாராளுமன்றத்திலே பெற்றது போல இப்போ எல்லாம் இப்படி எங்களோட தமிழ் கட்சிகள் எல்லாம் பிரச்சனை கொண்டு வரும்போது இந்த மக்கள் எல்லாம் அப்படியே என்பிபிக்கு தான் காரணம். யாழ்ப்பாணத்திலே தேர்வு செய்யப்பட்ட அதிக வாக்கினூடாக அந்த ஸ்ரீ விக்ரமராஜராஜாவோ மற்றும் சஜீவன் மற்றும் இளங்குமரன் இப்படியானவர்களை தாண்டி அந்த யாழ்ப்பாணத்து மக்கள் வாக்களித்தது அனுராவுக்கு மாத்திரம்தான் வாக்களித்தார், இவர்களுக்கு அல்ல. அனுராவிலே இருந்து வென்ற அந்த சிங்கள இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் வாக்களித்தது இலங்கையிலே அதிக வாக்களித்தது அனுராவுக்கு மாத்திரம். அப்படி இருக்கின்ற பொழுது சில வேளைகளில் கிளிநொச்சியில் கூட அனுரா அரசு கிளிநொச்சியையும் கைப்பற்றுகின்ற ஒரு அபாயமோ சாத்தியக்கூறோ ஒரு நல்லபடியமோ இருக்க போகின்றது. இருந்தாலும் லங்காபூர் ஊடகம் நினைக்கிறது ஸ்ரீதரன் இப்படியான குற்றச்செயல்களை செய்திருக்க கூடாது, இது வெறும் வதந்தியாகவே இருந்துவிட்டு போக வேண்டும் என்றுதான் நினைக்கிறது. காரணம் இதுதான், மீண்டும் மீண்டும் கூறுகிறோம், இப்படியான நம்பிக்கை வைத்து ஒருவர் ஏமாற்றுவாராக இருந்தால் மக்களை, இனி மக்கள் எந்த தமிழர்களையும் தேசியவாளர்களையும் நம்ப மாட்டார்கள். அப்படியானால் தமிழர்களுடைய வாக்கு சிங்களத்திற்கு போய் சேருகின்ற அபாயம் இருக்கிறது. உண்மைதான். ஆகவே இந்த இதில் கைது செய்யப்படுவார்னா இது நேரடியாக என்பிபி அரசு இவர் மீது தனது நடவடிக்கை தொடரும் என்றால், இது நிரூபிக்கப்படும் என்றால் நிச்சயமாக கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தான் சொல்ல வேணும். கைது செய்ய அடுத்த ஆண்டில் எப்படியும் தேர்தல் அப்படியான 2026 ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு தேய்பிறையாக ஒரு அமாவாசை காலத்தை எதிர்பார்க்க போகிறார் என்று தான் சொல்லலாம். ஓகே, நன்றி ரவி அவர்களே. உங்களுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சி அடுத்த தலைவர்களை பற்றியும் நாங்கள் அலசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.